ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது. பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை ஆதீனத்தின் 293வது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார். வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம். வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம். வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். Understand, raising human consciousness to the next level is possible only if all these 3 are lived. People are asking me continuously, Swamiji, your teachings are so vast, so broad. What can we tell when people ask, what is the essence of Swamiji's teaching? How can you say what is the essence of ocean? Essence of ocean is ocean. Now I am giving you the essence. Ajapa, ajapa, feeling connection, unclutching. All these 3. Your walk should be doing ajapa, ajapa. Your heart should be having feeling connection. Your being should be unclutched. Let all our devotees, whoever initiated devotees, all our disciples, all my followers, take up this as a spiritual practice sincerely. Let these 3
be constantly practiced by everybody. The bracelet you are wearing, Nityanandam, and the mala you are wearing should remind you of these three actions. The mala starts with ajapa japa, moves towards feeling connection, ends in unclutching. Starting in ajapa japa, neck, moves towards feeling connection, heart, ends in unclutching, anandagandha. If you are wearing mala, have all these three. To remind you to have all these three only, you are wearing the mala. Start in ajapa japa, move in feeling connection, be in unclutching. So this mala should be the symbol of all these three, continuously, constantly. Ajapa ajapa, feeling connection, unclutching. You can translate this word feeling connection as prayerful mood, bhakti, emotionally overflowing in ecstasy, bhava samadhi, whatever word you want you can use. Feeling connection seems to be a very better, easy word. That is why I am using that. Ajapa ajapa, feeling connection and unclutching. This is the essence of my teachings. For ajapa japa, we don't have English word, but let us create a word, enchanting, enlightening chanting. Enchanting, feeling connection, unclutching. மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. Today's satsang, 4th chapter in Bhagavad Gita, Jnana Karma Sannyasa Yoga, 30th verse. अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः. Having restrained taking food, others who know the power of sacrifice offer their life breath into the vital air, prana, and have the sins thrown out by this sacrifice. See, yesterday I made it very clear. If you practice the prana samyama, the 3 things, enchanting, feeling connection, unclutching, I'll be able to easily lead you into the hunger-free samyama. Today Bhagavan is exactly describing the second samyama. Having restrained taking food, others who know the power of sacrifice offer their life breath into the vital air and have the sins thrown out by this sacrifice. Please understand some of the basic truths, the basic sacred secrets you need to know from this verse is constantly offering all your actions into your prana. What it means? Means during all your activities, how much ever it may be demanding, without losing yourself completely centered, being centered in enchanting,
feeling connection and unclutching. That is what Krishna means. Offering all your actions into prana. Please understand. Here prana means the ability of self-remembrance, ability of being spiritual centered, enlightenment centered, atma centric, higher self centered. That is what is exactly meant by the word prana. All you need to do, let the whole day, your routine, your life be centered on this self-remembrance, these three actions: enchanting, feeling connection, unclutching. Whole day. Unfortunately, some of your actions demand your complete attention, emotion, complete involvement. Even during those actions, start empowering the moments of remembrance. Please understand. Start empowering. Many of your actions may demand your whole attention. In the beginning, it may not be that easily possible for you to be centered on unclutching and enchanting and feeling connection. But I tell you, any activity, any action is possible being centered on prana just by little practice. That is why Krishna says in another one Bhagavad Gita verse, even little bit of practice of this great science brings huge benefit. It's like billions of rupees worth diamonds and gold is there in one room. You are doing only one small action, opening the room. You would have never imagined just that small action of opening the room will make you rich in 1 minute. You would have never imagined such huge benefit will come by such a small action of opening the room. It was there in that room for ages. Just now you got the key, you opened it, suddenly you saw, wow, it is all yours. Many times, small actions you do does not bring big benefits. So you don't trust the small actions can bring big benefits. But rarely small actions do bring big benefits. This action, the action of being prana centered, even if it is small, practiced very little, it brings huge benefits, great benefits. And I tell you, you will become so alive and productive. If you take 4 days of vacation and not being productive constantly, you are equivalent to dead. Now all we need to do is just put a little more mud on your head and cover it. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கித் தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது.
விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதிசயிக்கும் வகையில் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுதல், மன அழுத்தம், தூக்கமின்மை, ஆஸ்துமா, தீராத வலி, சோர்வு, பாதுகாப்பின்மை, பயத்தாக்குதல் போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளில் இருந்து 100% முழுமையான விடுதலை. நம்முள் உறைந்திருக்கும் அளப்பரிய சக்தியான குண்டலினி சக்தி வெளிப்படைகிறது. உடலின் சக்தி 1300% வரை அதிகரிக்கின்றது. ஆரோக்கியமான மனமும் உடலும் உங்களின் முதல் சொத்து. இன்னர் அவேக்கனிங் தியான முகாமில் நீங்கள் அதை திரும்பப் பெறுகிறீர்கள். இன்னர் அவேக்கனிங் வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த நேரடியாக நடத்தும் வாழ்வை புதுப்பிக்கும் 21 நாள் தியான அனுபவ முகாம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தா நகர், பிடதி, பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு 7760980635 8277490091. இமெயில் ia@nityananda.org. You already have clay in your brain. You just need little more mud to cover your body. Just 4 days in your life, continuously, if you fall into the laziness pattern, after that, even you cannot help yourself. When you can't help yourself, neither God nor Guru can help you. Please understand. Whether Guru or God, even if they want to help you, they can't help you if you can't help yourself. See the Daksha story. See, Daksha's God, Vishnu, wants to help Daksha so much. It is so unfortunate. He does not want to help himself. So even his God, Vishnu, could not help him. Daksha had Saptarishis as his guru. Neither his gurus, Saptarishis, were able to help him, nor his own father, Brahma, is able to help him, or his Aradhya Devata, God, Vishnu, is able to help him. Why? Because he does not want to help himself. You wanting to help yourself is a first major criteria for your growth. If you push yourself into the laziness pattern, just 4 days, enough, over. Bhagavan uses a very beautiful word here. Pranan praneshu juhvati sarvepyete yajnavitaha. It means, let all your actions be offered into the prana. Please understand, you should do this like a tapas. How you know? Whole day, continuously, whenever you are performing your actions, keep a separate notebook, and during each action, for example, you are going to the office from the house. It is half-an-hour action, driving. During the driving, try constantly to be centered on prana. End of the driving, when you reach your office, note down in your book, today during the driving, half-an-hour, was I established in prana, prana samyama. Sometimes it may be half-an-hour, sometimes it may be 10 minutes, sometimes it may be few minutes. Write down your opinion. The next action, sitting in the office and seeing through the files. That may be next 2 hours. See through. End of that action, note down in your notebook. Did I establish myself in prana in the second action? The next action, your lunch. During this lunch time, establish yourself into that prana. When I say establishing into the prana, 3 things. Enchanting, feeling connection, unclutching. In these 3, even if one you are established, that is okay. But try to be established in all 3. You have capacity. You are capable. Again, in the evening session, try to be established into the prana. End of the session, pen down. Did I establish myself in prana? Note down. Try. Only in this straightforward, constant training, you will be able to establish yourself in prana. Don't miss. Understand, every action should be offered into the prana.
means during every action you should be established in prana. It may be little difficult in the beginning, but little bit of practice, it is possible. Achieve it. You will be completely purified. I tell you, the purification with which you live, the purification you radiate will make you so joyful and make others in bliss. Always have God and Guru both in your life for feeling connection. You may ask, why? Is Guru not enough? Is God not enough? Please understand. However strong you may be, at some times you will not be able to have a complete trust over Guru. Your feeling connection towards Guru will may get shaken a little bit. At those times, those moments, you need God to hang on. You need God to hold on. You need God to keep your spiritual practice and spiritual life alive. என்னுடைய நீண்டகால கனவுகளை நிஜமாக்க இயலுமா? வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா? ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா? கல்பத்தரு. உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம். கல்பத்தரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள். 14 வருஷமாக எங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சாமிக்கிட்ட இப்போ கல்பத்தரு தரிசனம்னாங்க. நாங்கள் சாமிக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரு தரிசனம் போய் அட்டன் பண்ண சாமியும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இந்த 2 ஸ்டோனும் ஃபஸ்ட்டு சாமிகிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணேன்னா அந்த 2 நாளில் வந்துருச்சு. திருப்பி ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் இந்த கல் மட்டும் தனியாக வந்துச்சு. என்னுடைய பேர் தேவநாத், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மெயின் செட்பேக் என்னோடய ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் வந்து அந்த ஹிப் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணுன்றதை என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமிகிட்ட வச்சு சுவாமி அதை ஹீல் பண்ணார். அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி அண்ட் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ். சுவாமிக்கு நான் அது ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது. பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகிறது. முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. You may ask, why God is not enough? Why Guru? Sometimes your feeling connection with God may not be practically useful in your day-to-day life to solve many of your issues. At those moments, feeling connection with Guru will be handy and directly practically useful. At one point, feeling connection with God and Guru will merge into each other. You will not have difference between two. You will just experience God and Guru is one and the same. That is okay. When that happens, it happens. But now, please understand, when you begin your practices, when you begin your spiritual life, when I say when you begin, I mean till you are enlightened. Means everybody. Always have God and Guru both, so that you are safe. I have seen people who had only God, never progressed, who had only Guru, sometime dropped out. If you have both, at least, even if you have a little shaking, even if your faith and trust, feeling connection towards the Master is shaken, your feeling connection towards God will keep you alive, will keep your spiritual path alive,
will keep your spiritual enlightenment alive. Apare niyataharaha pranan praneshu jihvati sarvepyede yajnavitaha yajnakshapita kalmashaha. Very beautifully, Bhagavan is describing how to be established in prana. Try this simple process of maintaining the report in Book of Art, whether you are able to retain, establish yourself in prana whole day. Try this. It will help you and make you established in prana. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 9742203311 www.nityananda.org.